லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்களை என்ன ரோசங்கிட்ட பரம்பரைன்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, நாங்க உப்புல சோத்த போட்டு சாப்பிடுவோம். அவள ரோசக்கார பரம்பரை நாங்க. நான் நினைச்சா இப்பவே என் மவளை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவேன். பாவம், இந்த வீட்டு பையன் வாளா வெட்டி ஆயிருவானேன்னு தான் பொறுத்துக்கிட்டு நிக்கிறேன். அப்போ உங்க பொண்ணு இல்லனா எங்க பையனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படித்தான் சொல்றேன். விஜய், உன் தம்பி எங்கடா? தெரியலப்பா. அவன் வராம இந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ண முடியாதுடா. பா, அங்க பாருங்க, வந்துட்டான். அவளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னேன், அவருக்கு என்ன? அவரை கட்டிக்கிறதுக்கு ஒன்னா கிடைக்காது. ஏதோ 2 பேரும் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டாங்களே, வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் இந்த குடும்பத்தை தப்பு தப்பா பேசிட்டு இப்ப மாத்தி பேசுறீங்க. ஏம்மா, மாத்தி பேசுற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுமா. அது ஏன் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், இது அவசரத்துல நடந்த கல்யாணம் ஆயி போச்சா, அப்போ பொண்ணு பெத்தவளுக்கு கோவம் இருக்கதானே செய்யும். அப்படித்தானே சம்பந்தியம்மா? ஐயோ, சம்பந்தியம்மா என் மேல கோவப்பட்டுட்டாவோ போல இருக்கு. ஆனா என் மேல கோவப்படாதியம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, மன்னிச்சிருங்க. அம்மா, உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க, வாங்க. சம்பந்தியம்மா, என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, இவ ஒரு ஆளுக்கு பயந்து இப்ப ஒரு பெரிய கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. தீபா, என்ன பேச? விஜய், கார் எங்கடா? மேடம், நீங்க திரும்பி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், சம்பந்தியம்மா சம்பந்தியம்மான்னு நீங்க கேட்காம போயிட்டே இருந்தீங்க. ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்களா வந்திருந்தாவளா, அவிய இந்த பீச்சை சுத்தி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாவ. அது என்ன பீச்சுன்னு? ஆமா ஆமா, அந்த மெரினா பீச்சுக்கு எல்லாரும் கார் எடுத்துட்டு போயிட்டாவ. என்ன பண்றீங்க? அப்படி ரோட்டோரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேராட்டம் நிக்கும். அதுல ஏறினா 5 ரூபா தான். நீங்க எங்க போகணுமோ அங்க இறக்கி விட்டுருவாங்க. அம்மா, நான் கேப் அரேஞ்ச் பண்ணிட்டேம்மா, நீங்க கிளம்புங்க. கேப் போட்டீங்களா? அப்ப போங்க, வண்டியில போகும்போது கோச்சிட்டே போங்க. அப்பப்பப்பப்பா, எத்தனை பேர் சமாளிக்க வேண்டியிருக்கு இந்த வீட்ல? எந்த பக்கம் போறது? அண்ணே, எங்க மாடிக்கு போற? ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியுமானே? வயித்த ரொம்ப நேரமா கலக்கிட்டு இருக்கீங்க. வாரேன் அப்புறமா பேசுங்க. பெரிய வட்ட மாநாடு போறாவ, பாங்கல. நீங்க அடிக்கிட்டு உடைச்சிர போது மெதுவா போ. ஆளாளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பந்து அடிக்கிறீங்களா? பந்து ஐயோ, ஆளாளுக்கு வேஷம் கொடுத்து நடிக்க சொல்றாங்களே. இங்க பாரு, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணணும், சரியா? இங்க பாரு, ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி செஞ்சு இந்த வீட்டுல என் மேல எல்லாரும் கொலவெறியில இருக்காங்க. இப்பவும் நீ சொன்ன மாதிரி செஞ்சுன்னு வச்சுக்கீங்க, அனுப்பிடுவாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யறியா இல்ல உசுர விடுறியா? அடி போடி, இந்த உயிர் பயத்தை காட்டி காட்டியே என் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன, நான் கத்தி தொலைக்கணுமா? கத்து. ஐயோ, நான் மேல போய் ஒளிஞ்சுக்கிறேன், இரு. அது தெரியுதுல. இப்ப சீக்கிரம் போ. சீக்கிரம் போனா அண்ணன் நட போட்டுக்கிட்டு இருக்கா. ஆரம்பிக்கலாமா? ஏ, கத்து. ஐயோ அம்மா, யாராவது இருக்கீங்களா? இங்க வாங்களே. ஓகேவா? நிம்மதியா தூங்க விடுறீங்களா? யாராவது வந்து தொலைங்களே, எனக்கு 1000 வேலை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு அப்படி நடுராத்திரில சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் யாரு சொல்லு. ஏன், அது உங்களுக்கே மறந்து போச்சா? நீ யாருன்னு உனக்கு தெரியாது? நான் யாருன்னு எனக்கு தெரியும். தெரியல, கம்முடு. நான் அங்கதான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நான் யாரு? இந்த பாரு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. நான் யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லி தொலைடி. இந்த வீட்டோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க. இந்த வீட்டோட சம்பந்தினா அது எவ்வளவு பெரிய பதவின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா?
அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்ன சத்தம் இங்க? ஐயோ மேடம், உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த பாருங்க சம்மந்தி மேடம், என்ன நிம்மதியா கூட தூங்க விட மாட்டேன்றாங்க சம்மந்தி. ஏசி ரிப்பேரா இருக்கு. சரி வேத்து கொட்டுதே, வெளியில போய் படுப்போமேன்னு பார்த்தா மனுஷ பயில்வதான் தொந்தரவு பண்றாங்கன்னா அந்த கொசு பயில்வா அதுக்கு மேல தொந்தரவு பண்ணுதுங்க. என்ன அப்படி கட்டலோட தூக்கிட்டு போயிருங்க போல இருக்கு சம்மந்தி. மா, உனக்கு என்ன நிம்மதியா தூங்கணும் அவ்வளவுதானே? என் ரூம்ல படுத்துக்கோங்க. என்னடி நீ தெரியாத மாதிரியே பேசுற? எனக்கு கூட்டமா படுத்தா பிடிக்காது. தனியா படுத்து தூங்கினாதான் தூக்கம் வரும். தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேக்குறியே என்ன நீ? சம்மந்தி அம்மா ஏதாவது பதில் சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க என் ரூம்ல வந்து தூங்குங்க. அம்மா நீங்க எதுக்குமா? பரவாயில்ல. ஐயோ முறைக்குதுங்களே. நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, அவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல. நீங்க போய் தூங்குங்க. ஆட்டு சம்மந்தி, உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. அம்மா நீங்க? பரவாயில்ல, நான் அக்கா ரூம்ல போய் தூங்கிக்கிறேன். அப்புறம் என்ன, அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, எல்லாரும் போய் தூங்குங்க. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, என்ன போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்றாங்களே. இதெல்லாம் செஞ்சா இந்த வீட்ல இருக்கிறவங்க எனக்கு சங்கு ஊத்திடுவாங்க. பண்ணலனா அவ எனக்கு பால் ஊத்திடுவா. ஐயே கடவுளே, நான் செய்ய போற காரியத்துக்கு நீதான் எனக்கு துணைக்கு வரணும். ஊர்ல சொடல மாடங்கதை சொல்லி திருடுனா கொலை நாசம்னு வில்ல பாடினவள என் கையாலேயே திருட வைக்கிறாளே பாவி மாவள. என்ன மாமா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க நடந்துக்கிற விதமே சரியில்லையே. அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. எல்லாம் தெளிவா சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப அப்படியே நமக்கே எகைன்ஸ்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னப்பா, நடிகை கூட்டிட்டு வந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவா எல்லாத்தையுமே பண்ணிருக்க வேண்டியதானே? நீங்க கரெக்டான ஆளை பார்த்து கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இப்ப பாருங்க, அவங்களால தான் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. ஐய, நம்மள மாதிரி இதுவும் வெத்து வெட்டு போல இருக்கு. போர்வைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதுவும் வெத்து வெட்டா இருந்துச்சுன்னா, ஐயோ, அந்த துப்பாக்கியும் வெத்து வெட்டா இருக்க கூடாதா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. ஆமாப்பா, அம்மா அதுக்கு முன்னாடி இவ்வளவு பொறுமையா இருந்து நான் பார்த்ததில்ல. எதுவும் ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆமாப்பா, அவங்க பண்ற செயலுக்கும் பேசுற பேச்சுக்கும் வேற யாராச்சும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அம்மா அவங்கள கொன்னே போட்டிருப்பாங்க. ஏதோ வித்யா மேல இருக்கிற நம்பிக்கையில அவங்க பொறுத்து போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு நகை பணம் வச்சிருக்காங்க யாத்தே? வீட்லயே இவ்வளவு இருக்கு. வீட்லயே இவ்வளவு வச்சிருக்காவனா அப்ப பேங்க்லயும் நிறைய தான் வச்சிருப்பாவ. இத
இதெல்லாம் எனக்கா? ஆனா மாட்டிக்கிட்டா முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடி என்னத்துக்கு? ஐயோ எல்லாம் எனக்கா? ஒன்னொன்னா எடுக்கிறேன். ஐயோ ஐயோ, இப்படி எல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கணுமா மாமா? இதுக்கு நான் தான் வித்யான்னு வெளிப்படையா சொன்னா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. என்ன கேட்காம நீங்களா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்தா நான் என்னதான் பண்றது? அவசரப்படாத வித்யா. நான் வித்யான்னு சொன்னா என்ன நடக்குமோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அதுதான் நடக்க போகுது. அத்தை அவங்களோட சேர்த்து என்னையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அப்படிதான் நடக்க நான் விட மாட்டேமா. இந்த தீபா அப்படிலாம் நடந்துக்கிற ஆளே இல்ல. என்னமோ நடந்திருக்கு. அந்த அளவுக்கு தப்பா நடந்துக்க மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரீத்தி ஏதாவது செஞ்சிருப்பாளோ? வாய்ப்பு இருக்குப்பா. வளையல். ஐயோ, இந்த மாதிரி வளையலெல்லாம் போட்டு வில்லு பாட்டு அடிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அதான பார்த்தேன். ஐயோ ஆரம். ஏய், வைரோ வைரோன்னு சொல்லுவாங்களே, அதுவா இது? இல்ல போனே வாங்கி வச்சிருப்பாங்களா? போய் டெஸ்ட் பண்ணிடணும். இதெல்லாம் போட்டுட்டு வில்லு பாட்டு பாடினா செம்மையாத்தான் இருக்கும். என் கலைக்குழுவோட போய் சேர்ந்துக்கிறேன். முத்தரமா கண்ணை திறந்துட்டேன். ஆண்டி மாயாண்டி. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்டா. இப்ப எல்லாரும் போய் தூங்குங்க. டேய் சஞ்சய், இந்த தீபா வேற வந்த பிளாஷ்பேக் என்னமோ அது இதுன்னு ஒன்ன வச்சு கன்றாவியா இருக்கு. நீதானே அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவளை வெளியே அனுப்புற வழியை பார்க்க. என்ன கோத்து விடுறீங்க? அவங்க சும்மாவே என்ன பார்த்து அப்படியே ரொமான்ஸா வராங்க. இதுல நான் போய் ஏதாவது பண்ணேன்னா அப்புறம் அவ்வளவுதான். சஞ்சய், சரி எதையாவது அவளை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடு. என்னப்பா அட்ஜஸ்ட் பண்றது? போங்கப்பா. அண்ணா, அப்பா இருக்காங்களா? அப்பா யாரும் இல்ல. அப்பா நல்ல வேளை, எல்லாரும் தூங்கிட்டாங்க. யாருமே இல்ல. நீங்களா எனக்கு மட்டும்தான். இப்பவே பாம்பே ரயில் பிடிச்சி உடனே பாம்பே பக்கம் ஓடிடணும். இல்ல இந்த வழியாவே ராஜஸ்தான் போயிடணும். நல்ல வாழ்க்கை வாழணும். ராசா, உங்களை விட்டுட்டு போறதா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்ப நீங்க இன்னொருத்திக்கு புருஷன் ஆயிட்டீங்க. அத நான் பங்கு போடலாமா? ஆனா ஒண்ணு, நம்ம அன்போட எல்லைய பாத்தீங்களா? உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பொருளை கொடுத்து நான் சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்தி அனுப்பியிருக்கீங்க. எனக்கு தான் நான் உங்களுக்கு துரோகம் பண்றேன்னு கொஞ்சம் கில்லிட்டியா இருக்கு. ஆனா ராசா, இன்னொரு ஜென்மோன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இன்னொருத்தைய உங்க பக்கத்துல நான் வர விட்டுருவேன், விட மாட்டேன். இப்போ உங்க பேரு சொல்லி நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் ராசா. நான் இல்லைன்னு நீங்க ஏங்கிடாதீங்க. மாட்டனே. ராசா, ராசா. என்ன இதெல்லாம்? ஐயோ ராசா, அவசரப்பட்டு என்ன சந்தேகப்பட்டுறாதீங்க. இதெல்லாம் நான் வேணும்னு செய்யல. நடந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் ரூம்ல படுத்திருந்தேனா, அப்போ திடீர்னு ரொம்ப குளிர்ச்சு ராசா. அதனால அந்த பீரோவை லைட்டா போர்வை எடுக்கலாமேன்னு தான் தேர்ந்தேன். மேல இருந்து பணமும் நகையுமா அப்படியே முந்தானையில கொட்டிருச்சு. பணமும் நகையெல்லாம்? ஆமா ராசா. எங்க அப்பத்தா என்ன சொல்லிருக்கு தெரியுமா? மகாலட்சுமியே நம்மளை தேடி வரும்போது அதை உதைச்சு தள்ளக்கூடாது, அது கொலை நாசமாயிரும். என் குடும்ப நன்மைக்காகவும் கடவுள்கிட்ட எனக்கு இருந்த இத நான் நம்பணும்.
அப்படியே போட்டான்னு வச்சு ராசா. பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். இதுல போய் வேற உங்களுக்கு என்ன அடிக்கிற உரிமை ஓய், பேசாத. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி தைரியமா பேசுற நீ? இப்படி ஒரு காரியத்தை நானா பண்ணல. பேசாதன்னு சொன்னா வாய மூடிக்கிட்டு. உன்னை நம்பி தானே எங்க அப்பா கூட்டிட்டு வந்தார். ஆமா. எது கூட்டிட்டு வந்தார்? எதுக்காக கூட்டிட்டு எங்க வந்தாரு? ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் தானே கூட்டிட்டு வந்தார். யாரை சேர்த்து வைக்கணும்? அம்மா. வாய திறக்காத. அவர் நம்பிக்கையை கெடுத்துட்டல. உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எப்படி உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு? என்ன பார்த்து நம்பிக்கை? ஐயோ ராசா. என்ன சொல்றீங்க? என்னால தாங்கவே முடியல. தொட்ட அப்புறம் உன்னை அவ்வளவுதான் சொல்லி. நல்லா இருப்பீங்க ராசா, காட்டி கொடுத்துறாதீங்க. டேய் டேய், என்னடா அதெல்லாம்? அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. என்ன நகை பணம்லாம் கொட்டி இருக்கு? யார் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா? ராசா காட்டி கொடுத்துருமோ? யாரோ திருடிட்டு ஓடுற மாதிரி தெரியுது. வேதா, இதெல்லாம் உன்னோட தானே? என்ன சஞ்சய், இவங்க என்ன நகை பணத்தெல்லாம் திருடிட்டு ஓட பார்த்தாங்களா? இன்னையோட நம்ம கதை முடிய போதும். இவ சுடவேன்னு சொல்லி மிரட்டினா மேடம் சுடவே போறாங்க. சஞ்சய், அம்மா, என்னடா நடக்குதுங்க? அது வந்துமா. வாய் முடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுல அழுக வேற. என்ன சஞ்சய், இதெல்லாம் திருடிட்டு ஓட பார்த்தாங்களா? நீ அவங்களை கையும் கல்லுமா பிடிச்சிட்டியா? அண்ணி என்ன பேசுறீங்க? அவங்க வாணியோட அம்மா, இந்த வீட்டோட சம்மதி. அவங்களை எப்படி நீங்க இப்படி பேசலாம்? அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவங்க அம்மா ரூம்ல கதவை லாக் பண்ணாம தூங்கியிருக்காங்க. அப்போ ஒரு திருடன் வந்து திருடிட்டு தப்பிக்க பார்த்துருக்கான். இவங்க தான் அவனை மறிச்சு போராடி இதெல்லாம் காப்பாத்திருக்காங்க. நான் ஓடி வரதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆமா ஆமா. என்னடா சொல்ற? ஆமாப்பா. அதுக்கே இவங்க அழறாங்க? இல்ல, அது திருடன் கத்தி வச்சிருந்திருக்கான். அவன் கத்தி எடுத்து இவங்களை குத்த பார்த்திருக்கான் இல்ல? அதுல பயந்துதான் பாவம் அழறாங்க இவங்க. என்னோட காம்புட்டு காதலா ராசா. என்ன பிரீத்தி, இதெல்லாம் ஒரு கேள்வி என்ன? ஆமா ஆமா. இவர் மட்டும் சரியான நேரத்துல வரலனா அந்த திருடன் என் விழா எலும்புலே கத்தியால குத்தி இருப்பான். விஜய், செக்யூரிட்டி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி. அப்படியே காலையில போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சரிம்மா. சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. தீபா, நீங்க ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குங்க. ஸ்னேகா, அத்தை இதெல்லாம் எடுத்து உள்ள வை. சரிங்க அத்தை. நான் கொஞ்சம் கெலுப்பு பண்ணட்டுமா? ராசா, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சும்மா ஆசையா பிடிச்சிருக்கீங்க. ஆசை பாத்துக்கடா. நீ போ. ராசா, என் மேல எவ்வளவு பாசம். சரியான நேரத்துல நீங்க மட்டும் என் மானத்தை காப்பாத்தலன்னு வச்சுக்கீங்களேன், என் மானம் அப்படியே கப்பல் ஏறி போய். ஆமா, பெரிய ஹரிச்சந்திர மானம் அப்படியே கப்பல் ஏறி போகுது. போங்கி ஒண்ணு விட்டா. இதுக்கு மேல இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நானே உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி. ஏய் வேணா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா வேணாம்.
ஏய் ம் பாரு ரொம்ப ஓவரா போற நீ வேணா